உங்களுக்கு வந்து அங்கே சென்டரில் வந்து ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கிரில் வரும் உங்களுக்கு பாதிக்கு மேலே. நம்ம அங்கே கிரில் வைக்கல. அதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மோல்டு எல்லாம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 3D எலிவேஷனுக்கு செய்யறதுக்கு இன்ஜினியர்கிட்ட கொடுப்பாங்க. இந்த பேண்டு வந்து கையோட கட்ட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வரி இருக்கு இல்லைங்களா, ஒத்தக்கல் சுவர், இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை அதுக்கப்புறம் ஒட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட்டு, இந்த பேண்டு வெளியே இழுத்துருக்கோம் பாருங்க, இந்த ஜாயிண்ட்டு எல்லாமே உங்களுக்கு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேண்டு வந்து நம்ம இப்போ கட்டியிருக்கிறோம். இப்போ இந்த பேண்டு இருக்கு இல்லைங்களா, நல்லா பாருங்கள், கட்டி இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸ் வெளியே இழுத்து இந்த கட்டை இருக்குது பாருங்கள், இந்த கட்டை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இதுக்கு மேலே பாருங்கள் உங்களுக்கு அந்த செங்கல் வச்சு வெளியே இழுத்து இந்த பேண்டு காட்டியிருக்கிறோம். இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்துட்டிங்களா, இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு இந்த பேண்டு, இந்த கட்டை இருக்குது பாருங்கள், இது லென்த்தாக கட்டி உங்களுக்கு இந்த செங்கல் வந்து வெளியே இழுத்து பேண்டு வெளியே இழுத்துருக்குறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டிகோவில் இந்த பேண்டு வந்து நம்ம கட்டியிருக்கிறோம். கட்டிட்டு நம்ம வந்து இங்கே கிரில் வைக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம செவுரு வச்சுட்டு, எதுக்கு கிரில் வைக்கல அப்படின்னாக்க கிரில் வச்சிடுறோம், பெயிண்ட் பண்ணிடுறோம். ஒரு 4 வருஷம் அப்படி பார்த்தோம்னாக்க அந்த பெயிண்ட்லாம் மக்கி உங்களுக்கு துரு பிடிச்சி அந்த பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வைக்க வேண்டாம், கிரில் வைக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம யோசித்து இது வந்து செவராகவே வச்சுட்டு கிரில் வைக்காமல் இங்கே வந்துட்டு உங்களுக்கு கிரில் வைக்கிற மாதிரி ஒரு டிசைனில் ஒரு காடி மாதிரி பண்ணி அதில் வந்து டிசைனாக பண்ணலாம்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம அங்கே செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கட்டை, இதில் வந்து செவுரு வச்சுருக்குறோம். அதே மாதிரி இந்த கட்டை கட்டியிருக்கிறோம், கட்டி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அப்படியே வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்துடலாம், சரிங்களா. உங்களுக்கு வந்து அங்கே சென்டரில் வந்து ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கிரில் வரும் உங்களுக்கு பாதிக்கு மேலே. நம்ம அங்கே கிரில் வைக்கல, அதுக்கு பதிலாக செவுரு வச்சுட்டு இதில் வந்து கிரில் மாதிரியான ஒரு பர்குலா மாதிரி காடி மாதிரி எடுத்துகிட்டு அதில் டிசைன் பண்ணிக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கட்டை பார்த்திங்கன்னா அங்கே வரும் அதில். அதேமாதிரி இந்த கட்டை வந்து இது கட்டியிருக்கிறோம். பூசினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்தாண்டியும் கட்டை கட்டியிருக்கிறோம். இது வந்து இந்த மேலே உள்ள கட்டை மட்டும்தான் வரும் உங்களுக்கு, கீழே வந்து அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து எப்படி வரும்னா, இப்போ மேலே நம்ம கட்டை கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் வரும் அந்த கட்டை. இந்த பக்கமும் கட்டை தெரியும், அந்த பக்கமும் கட்டை தெரியும். கீழே வந்து உங்களுக்கு அந்த 5 கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கட்டை கீழே, அது வந்து மேலே செவுரு வச்சுருக்கோம் இல்லைங்களா கட்டை, அதே மாதிரியே கீழேயும் செவுரு வச்சு கட்டை கட்டி அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த கட்டை வரும். இங்கிட்டு 2 அடி, இங்கிட்டு 2 அடி ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த கட்டை வந்துடும் உங்களுக்கு. பூசினதுக்கப்புறம் பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பேண்டுக்கு வாங்க. இந்த பேண்ட் இருக்கு இல்லைங்களா, இப்போ பாருங்கள், நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, இந்த கட்டை காமிச்சிருப்பேன். இந்த கட்டை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட்டி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செங்கல் வரி வச்சு ஒரு 3 இன்ச்சு வெளியே இழுத்துருக்குறோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது பூசினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டு பார்த்துருப்பீங்க ஃபோட்டோவில், ஸ்கொயர் டைப்பில் வெளியே இழுத்து செங்கல் வரி வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. அதே மாதிரி இந்த பேண்டு பாருங்கள், உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த எட்ஜில் போய் முடிஞ்சு உங்களுக்கு அப்படியே திரும்பும். அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டோம், சரிங்களா. இது எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்க, சில பில்டிங்லாம் செய்வாங்க, இன்ஜினியர் செய்வாங்க, பண்ணுவாங்க. நம்ம வந்து செங்கல் வரியை பஸ்ட்டில் இருந்தே டிசைன் முன்னாடியே உங்களுக்கு 3D எலிவேஷன் கொடுத்துட்டோம். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D எலிவேஷன்லாம் நம்ம கொடுத்துட்டோம்னா அதில் என்ன உங்களுக்கு 3D எலிவேஷனில் வருதோ அதை தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். புரியுதுங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மோல்டு எல்லாம் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் 3D எலிவேஷனுக்கு செய்யறதுக்கு இன்ஜினியர்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே எலிவேஷன் டிராயிங் போட்டு கொடுத்துருவாங்க, சரிங்களா. ஆனால் நம்ம வந்து முன்னாடியே கொடுத்துட்றோம் எலிவேஷன் டிராயிங். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த கட்டெல்லாம் செய்யும்போது நம்ம வரி வைக்கும் போதே இந்த பேண்டெல்லாம் வெளியே இழுத்து எந்த ஒரு ஜாயிண்ட்டும் இல்லாமல் மாறாமல் உங்களுக்கு வரி பிணைப்போட அந்த பில்லர் வெளியே வரும்.
இந்த கட்டை வெளியே வரும். ரொம்ப நாள் ஆனாலும் இந்த வெடிப்புலாம் வராது. சில இன்ஜினியர்ஸு மோல்டு போட்டதுக்கப்புறம் 3D எலிவேஷன் கொடுத்து அவங்க டிராயிங் போடுவாங்க. அப்போ வந்து இதெல்லாம் ஏற்கனவே செவுரு வச்சுருந்துருப்பாங்க. அப்போ இந்த பேண்டெல்லாம் வெளியே இழுக்கணும், இதிலேருந்து வெளியே இழுக்கணும், இந்த பேண்டு வெளியே இழுக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் அப்படியே வச்சு ஒட்டுவாங்க. மறுபடியும் இந்த செவரை மட்டும் கட்டிடுவாங்க. இந்த பேண்டு வந்து கையோட கட்ட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வரி இருக்கு இல்லைங்களா, ஒத்தக்கல் செவரு, இது என்ன பண்ணுவாங்கன்னா இதை அதுக்கப்புறம் ஒட்டுவாங்க. மறுபடியும் வச்சு இதில் பேக்கிங் பண்ணாமல் இருக்கும். உங்களுக்கு இதை அப்படியே வச்சு ஒட்டுவாங்க. ஃபுல்லாகவே செவரு ஃபுல்லாகவே வச்சு ஒட்டுவாங்க. ஒட்டுறப்ப என்ன ஆகும்னா இந்த ஜாயிண்ட் அப்படியே இருக்கும். உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஜாயிண்ட்டு, இந்த பேண்டு வெளியே இழுத்துருக்கோம் பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டு எல்லாமே உங்களுக்கு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு 3D எலிவேஷன் டிராயிங் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே 3D எலிவேஷன் டிராயிங் வாங்கிருங்க. வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எலிவேஷன் பேண்ட் இழுக்கணுமா, கீழேயே வரி வைக்கும் போதே பேண்டெல்லாம் கையோட சேர்த்து இழுத்து வரி வச்சோம்னா நமக்கு அந்த ஜாயிண்ட் ப்ராப்பராக இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வராது, நாளைக்கு வெடிப்பு வராது, விரிசல் வராது. இதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே வந்து 3D எலிவேஷன் டிராயிங் வாங்கிருங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே. அதுக்கு தகுந்த மாதிரி வரியை வச்சு பேண்டு வெளியே இழுக்கிறது பண்ணுறது எல்லாமே செஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த காலத்துலேயும் பிரச்சனை வராது. அந்த டிசைன் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். நம்ம பெயிண்டிங் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எந்த வேலையும் வைக்காது. விரிசல் வராமல் உங்களுக்கு நல்லா பாதுகாப்பாக நம்ம கட்டலாம். சரிங்களா? இதுக்கு தான் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு 4-5 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நம்ம சூலூர் பக்கத்தில் வந்து மிலிட்ரி சார் ரமேஷ் அவர் பேர். நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு ஜம்மு காஷ்மீர்லேருந்து வந்து நம்மக்கிட்ட வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு. அந்த வீடியோ அவங்க பூஜை போட்ட வீடியோ, பூமி பூஜைலாம் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் இதில் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை போய் பாருங்கள். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம எப்படிலாம் வேலை செய்கிறோம்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, எங்கள் யூடியூப்பை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, நிறையா பேர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. சரி கொடுக்கலாமா வேணாமா, இவங்க மேலே எப்படி நம்பிக்கை போடுறதுன்னு நினச்சிட்ருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மிலிட்ரி சார் அவங்க குடும்பம் ஃபேமிலியாக பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அப்போ தான் எங்களை பற்றின ஒரு புரிதல் வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி போட்டுட்ருக்கோம். நீங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். நன்றி.